அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mailanji.com. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய பெண்களுக்கு வந்து பிசிஓடி, பிசிஓஎஸ், இர்ரெகுலர் பீரியட் இது எல்லாமே இருக்குது. நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, எல்லாமே வந்து சரியாக தான் இருக்குது, ஆனால் உண்மையாக நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதில்ல அப்படின்னா, நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், பிசிஓடி இருக்கலாம், பிசிஓஎஸ் இருக்கலாம். இர்ரெகுலர் பீரியட் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது 28 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் பீரியட் ஆகாமல் அதுக்கு 15 நாட்களுக்கு ஒருக்காவோ அல்லது வந்து 45 நாட்களுக்கு 50 நாட்களுக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் பீரியட் ஆனீங்க அப்படின்னா தான் இர்ரெகுலர் பீரியட். ரெகுலரான பீரியட் நடந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக ஓவலேஷன் நடந்து கரெக்டாக கருமுட்டை வெடித்து வெளியே வந்து நம்ம வந்து பேபி வந்து உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இர்ரெகுலர் பீரியடாக இருக்கும் பொழுதும் பிசிஓடி, பிசிஓஎஸ் இதெல்லாம் இருக்கிறப்போ நம்ம ப்ரெக்னென்ட்டே ஆக முடியாது அப்படிங்கிறது கிடையாது. ஆகலாம், இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி தான் வந்து வெந்தய டீ. எவ்வளவு எடுக்கணும், எந்த மாதிரியான அளவுகளில் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வெந்தய டீ நிறைய பேர் இப்போ எடுத்துகிட்ருக்காங்க. வெந்தய டீ எப்படி போடணும் அப்படின்னு சொன்னால் 2 மெத்தடில் நம்ம வச்சுக்கலாம். முதல் நாள் நைட்டே வந்து ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிக்கலாம். அதுவும் ஒரு மெத்தட். இன்னொன்று என்ன அப்படின்னா, வெந்தயத்தை நல்லா பொடி பண்ணி வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் கொதிக்கிற தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டோம் அப்படின்னா நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா வந்து குடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரியும் குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி 2 மெத்தடில் குடிச்சிக்கலாம். நம்ம ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் செய்கிறோம் இல்லையா, அப்போ அந்த வெந்தயத்தை சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். இல்லைன்னா நல்லா தண்ணி வந்து எல்லோ கலரில் ஆகணும், அந்தளவுக்கு வந்து அந்த 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 வெந்தயத்தோட எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இறங்கி குடிக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அந்த அளவு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் குடிச்சிக்கலாம் நார்மலாக. அந்தளவுக்கு நிறைய வந்து ரொம்ப நாளுக்கு ஒருக்கா நீங்கள் பீரியட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 50 நாட்களுக்கு ஒருக்கா அந்த மாதிரியெல்லாம் பீரியட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 2 டைம் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து இப்போ தான் லைட்டாக எல்லாமே வந்து பிசிஓடி, பிசிஓஎஸ் இப்போ தான் லைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டைம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் வெந்தய டீ. நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய டெஸ்ட்டெல்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் போகும் பொழுது ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது டாக்டர்கிட்ட ஒரே ஒரு டைம் கேட்டுக்கோங்க, நான் வந்து வெந்தய டீ எடுத்துக்கலாமா அப்படிங்கிறதையும் கேட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து சாப்பிடுவோம்ல, டயட் இருப்போம்ல, அதில் வேர்க்கடலை எல்லாம் வேக வச்சு சாப்பிடுவோம், எதுவோ ரோஸ்ட் பண்ணியோ சாப்பிடுவோம், அந்த மாதிரிலாம் இருப்போம் இல்லையா. அப்போ அந்த வேர்க்கடலையும் வெந்தயம் சாப்பிட்டா அதுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் டாக்டர் கிட்ட கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக, ஈஸியான சொல்யூஷன் அந்த வெந்தய டீ இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேத்துக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, பிசிஓடி இதெல்லாம், அவங்கெல்லாம் மஸ்ட்டாக இதை எடுத்துகிட்ருக்காங்க. என்னோடய சரௌண்டிங்கில் இருக்க பீப்புள்ஸும் நிறைய பேர் வந்து இந்த வெந்தய டீ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் பொழுது எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரு டைம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னென்சி, இயர்லி ப்ரெக்னென்சியில் சிம்டம்ஸ் பற்றியும் அதுக்கப்புறம் என்ன மாதிரி சிம்பிளான, ரொம்ப சிம்பிளான ஹோம் ரெமெடி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் சரி பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத பற்றி நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். தேங்க்யூ.